Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நீங்க என்ஆர்ஐக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. ஆனா என்னால டாக்குமெண்ட்ஸ் என்னால ரெடி பண்ண முடியல சார். நான் என்ஆர்ஐக்கு எலிஜிபிளா இருக்கேன். அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி சார் நாங்க ரெடி பண்றது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணா தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது என்ஆர்ஐ கோட்டால இருக்கக்கூடிய டீம்ட் யூனிவர்சிட்டியில எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எந்தெந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். நமக்கு இன்னும் அபிஷியலா அந்த 4 டீம்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது பிரைவேட் காலேஜ்ல இருந்து டீம்ட் யூனிவர்சிட்டி அப்கிரேட் ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ஆர்ஐல எவ்வளவு சீட்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ அதாவது டீம்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐயோட சீட் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். நான் திரும்ப சொல்றேன், நீங்க என்ஆர்ஐக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா சரியா, அதாவது என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப்க்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்க பிளட் ரிலேஷன் யாராவது என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்கணும். அவங்க நாம சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ஆர்ஐக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. அப்படி என்ஆர்ஐக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸுக்கு கைட்லைன்ஸ் வேணும். அதே மாதிரி எந்த காலேஜில் ஃபீஸ் குறைவா இருக்கும், எந்த காலேஜில் ஃபீஸ் நமக்கு குறைப்பாங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நாம என்ன செய்வது உங்களுக்கு கொடுக்கறக்கூடிய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ காலேஜில் மொத்தமாக இப்போதைக்கு டீம்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக 154 சீட் இருக்கு. ஓகேவா, இதில் நீங்கள் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா 22 சீட் இருக்கு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான காலேஜ். அதுக்கப்புறம் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு 38 சீட்ஸ் என்ஆர்ஐயில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 சீட் இருக்குது. பாலாஜி மெடிக்கல் காலேஜ் எடுத்தீங்கன்னா 5 சீட் இருக்குது. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னா 23 சீட் இருக்குது. மகாத்மா காந்தி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது மகாத்மா காந்தி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காலேஜ், மகாத்மா காந்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா 25 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்ஐயில் 38 சீட் இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த சீட்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 154 சீட் இருக்குது. இந்த சீட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ஆர்ஐ பற்றின ஃபுல் கைட்லைன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.